இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் MPLS மல்டி ப்ரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங். இந்த செஷனில் வந்து நம்ம வந்து MPLS பற்றி தியரிட்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிமுலேட்டர் யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி வந்து MPLS ஒர்க் ஆகுது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தியரிட்டிக்கலாக வந்து MPLS வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ MPLSன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டி ப்ரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வேன் டெக்னாலஜிஸ்ல ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு வேன் டெக்னாலஜி. ஏன்னா இது வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா ரொம்ப ரிலேபிளா பண்ணும். அதனால வந்து இன்னைக்கு இருக்கிற வேன் டெக்னாலஜிஸ்ல MPLSன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து இது வந்து எப்படி வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா நடக்கிற ஐபி ரவுட்டிங் மாதிரி ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணியோ ரவுட்டிங் டேபிள் யூஸ் பண்ணியோ இது வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேபிள்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது, டேட்டா ஃபார்வர்டிங் நடக்குது. ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி ஒரு ரவுட்டிங் எப்படி நடக்கும், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். இப்போ என்னோட டெஸ்டினேஷன் சர்வர் ஏதோ என்னோட டெஸ்டினேஷன் வந்து வேற ஒரு ரிமோட் லொகேஷனில் மைபி சிங்கப்பூர்ல எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து அந்த சர்வர் நான் ரீச் பண்ணுறேன், இல்லை அந்த டெஸ்டினேஷன் நான் ரீச் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் இதுக்கு நடுவில் வந்து ஒரு 4 ரவுட்டர் ஒரு 3 ரவுட்டர் இருக்குன்னு நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட ரெக்வஸ்ட் பாக்கெட் எங்கே போகும்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரவுட்டர் 1 ரீச் பண்ணும். ரவுட்டர் 1 ரீச் பண்ணி ரவுட்டர் 1 என்ன பண்ணும்? என்னோட லேயர் 3 இன்ஃபர்மேஷன் போகும் அந்த பாக்கெட்ல, அந்த ரெக்வஸ்ட்ல. லேயர் 3 இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு டெஸ்டினேஷனோட ஐபி என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுக்கும். இந்த டெஸ்டினேஷன்ல மென்ஷன் ஆயிருக்கிற அந்த ஐபி அட்ரஸ் தன்னோட ரவுட்டிங் டேபிள்ல ஆல்ரெடி லேர்ன் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணும். லேர்ன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ரவுட்டர்ல எந்த இன்டர்ஃபேஸ் வழியே போனா நெக்ஸ்ட் ஹாப்பை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அந்த இன்டர்ஃபேஸ் வழியா அந்த பாக்கெட்டை வெளியே அனுப்பிச்சுடும். ஸோ அதே மாதிரி இப்போ ரவுட்டர் 1ல இருந்து இந்த பாக்கெட்டு நெக்ஸ்ட் அதாவது ரவுட்டர் 2 ரீச் பண்ணும். ஸோ அதே மாதிரி ரவுட்டர் 2வும் லேயர் 3 இன்ஃபர்மேஷனை பார்க்கும். ரவுட்டிங் டேபிளில் வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஹாப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணும். இதே மாதிரி ஒவ்வொரு ரவுட்டருக்கா ஃபார்வர்ட் பண்ணி டெஸ்டினேஷனை ரீச் பண்ணும் இல்லையா? இது வந்து யூஸ்வலாக நடக்கிற ஐபி ரவுட்டிங். பட் இங்க இந்த லேயர் 3 இன்ஃபர்மேஷன் தான் போய் யாரும் பார்க்க போறதே கிடையாது. எந்த ரவுட்டரும் போய் ஒவ்வொரு பாக்கெட்லயா போயிருக்க லேபிள் 3 இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்காது. ரெதர் என்ன பண்ணும்னா லேபிளை பார்த்து ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் 2.5 சொல்லுவாங்க. அதாவது இது வந்து லேயர் 2ன்னு சொல்லி மேக்லயும் ஒர்க் ஆகல கம்ப்ளீட்டா, லேயர் 3ன்னு சொல்லி ஐபி அட்ரஸும் யூஸ் பண்ணல. இதை வந்து லேயர் 2.5 அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு MPLS நெட்வொர்க் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் ஆயிருக்கணும். MPLS வந்து சும்மா வந்து MPLS வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிட முடியாது. MPLS எங்க ஒர்க் ஆகும்னா ஆல்ரெடி ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னால ஒரு நெட்வொர்க் டெவலப் ஆயிருக்கணும். அது மேலதான் MPLS ரன் ஆகுமே தவிர்த்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இல்லாம வெறும் MPLS யூஸ் பண்ண முடியாது நம்மளால. ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சினாரியோ வச்சிருக்கோம். இந்த சின்ன சினாரியோ வச்சு நம்ம வந்து எப்படி வந்து MPLS ஒர்க் ஆகுது அப்படின்றத வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு 2 சைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஆஃபீஸ் வந்து ஒன்று இந்தியாவில் இருக்கு, நான் வந்து இன்னொரு பிரான்ச் வந்து சிங்கப்பூர்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அஸ் எ கஸ்டமரா ஒரு கஸ்டமருக்கு வந்து இதுக்கு நடுவில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்றது தெரியாது. கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு வேன் கனெக்ஷன் கேட்பாங்க. ஏதோ ஒரு XY சர்வீஸ் ப்ரொவைடர் போய் ஒரு வேன் கனெக்ஷன் கேட்பாங்க. வேன் வைட் ஏரியா நெட்வொர்க் எனக்கு இந்த இந்த லொகேஷன்ல இந்தியாவில் இருக்க இந்த லொகேஷன்ல இருக்க என்னோட இந்த சைட்டும் சிங்கப்பூர்ல இருக்கிற சைட் பியும் எனக்கு கனெக்ட் ஆகணும். ஸோ இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு வேன் கனெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி XY ப்ரொவைடர் போய் கேட்போம். அவங்க வந்து லிங்க் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து எப்படி வந்து இந்த கனெக்ஷன் ஒர்க் ஆகுதுன்றது தெரியாது. ஏன்னா கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடர் வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க, கனெக்ட் பண்ணா 2 பக்கமும் கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் இந்த வீடியோல ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்வொர்க்குள்ள MPLS எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ MPLS பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி MPLSல ஃபர்ஸ்ட் வந்து சில டெர்மாலஜிஸ் யூஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா? அதை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அப்பதான் வந்து நமக்கு ஒரு பெட்டர் கிளியாரிட்டி கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க சிஇன்லாம் போட்டிருக்கு இல்லையா? ஸோ சிஇ அப்படின்னா என்ன அப்படின்னா கஸ்டமர் எட்ஜ் ரவுட்டர். இப்போ இது நான் என்னோட ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது என்னோட செட்டப், இது என்னோட ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ்ல கஸ்டமர் மேனேஜ் பண்ற ஒரு ரவுட்டர் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து கஸ்டமர் எட்ஜ் ரவுட்டர். அதே மாதிரி சைட் பிலையும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் மேனேஜ் பண்ற ஒரு ரவுட்டர் கஸ்டமர் எட்ஜ் ரவுட்டர். ஓகே, ஸோ இந்த கஸ்டமர் எட்ஜ் ரவுட்டர் அதாவது கஸ்டமரோட ரவுட்டர்ல இருந்து ஒரு லிங்க் போய் எங்க கனெக்ட் ஆகும், சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நமக்கு ஒரு லிங்க் தராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கஸ்டமர் எட்ஜ் ரவுட்டர் வந்து
கனெக்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ரவுட்டர் வந்து சம் XY சர்வீஸ் ப்ரொவைடர் யாருனாலும் இருக்கலாம். அந்த ப்ரொவைடரோட ஃபர்ஸ்ட் ரவுட்டர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடர் எட்ஜ் ரவுட்டர். ஏன்னா என்னோட நெட்வொர்க்குக்கு இவங்க இந்த ரவுட்டர்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வருது. ஸோ இதுதான் எனக்கு ப்ரொவைடர் எட்ஜ் ரவுட்டர். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் இந்த கஸ்டமர் எட்ஜ் ரவுட்டர் எங்க கனெக்ட் ஆயிருக்கு, இந்த ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ப்ரொவைடரோட எட்ஜ் ரவுட்டர். ஓகே, ஸோ யூஸ்வலா வந்து அப்படிதான் சொல்லுவாங்க, கஸ்டமர் மேனேஜ் பண்ற கஸ்டமர் எட்ஜ் ரவுட்டர்னும் அது கனெக்ட் ஆகிருக்கிற ப்ரொவைடரோட ரவுட்டரை ப்ரொவைடர் எட்ஜ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ப்ரொவைடர் எட்ஜ் ரவுட்டருக்கு நடுவில் இருக்கிற எல்லா ரவுட்டர்ஸையும், எத்தனை ரவுட்டர்ஸ் இருந்தாலும் இது எல்லாத்தையும் ப்ரொவைடர் ரவுட்டர்னு சொல்லுவோம், பி ரவுட்டர்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா LSR, அதாவது லேபிள் ஸ்விட்ச் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா LSR தான். நடுவில் இருக்க எல்லாமே LSR, லேபிள் ஸ்விட்ச் ரவுட்டர். இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், லேபிள் வட்டி ஸ்விட்சிங் பண்ணும் பாக்கெட்டை. ஸோ அதை தான் வந்து லேபிள் ஸ்விட்ச் ரவுட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்க வந்து லேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோட்டோகால் LDP அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகாலை வந்து MPLS யூஸ் பண்ணுது. இந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த எல்லா ரவுட்டருமே லேபிள்ஸை ஜென்ரேட் பண்றாங்க. லேபிள்ஸ் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஸோ லேபிள்ஸ் ஏன் ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நெட்வொர்க் லேயர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எந்த பாக்கெட்டுமே பார்க்காதுன்னு சொல்லி, அதுக்காக தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10.20.20.20 0/24 அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா என்னோட சைட் பிக்கு. ஸோ இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுட்டர் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா LDP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஒரு லேபிள் ஜென்ரேட் பண்ணும். ஒரு லேபிள் ஜென்ரேட் பண்ணி இப்போ இந்த நெட்வொர்க் அப்படின்னா இதுதான், இந்த லேபிள் ஐடி தான் இந்த நெட்வொர்க் அப்படின்னு நியூமரிக்கல்ல ஒரு 16ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 200 இருக்கலாம், 300 இருக்கலாம். ஓகே, 300 கூட எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இவன் வந்து இந்த ரவுட்டர் வந்து LDP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஒரு லேபிள் ஜென்ரேட் பண்ணுது 300, லேபிள் 300 அப்படின்னா என்னன்னா லேபிள் 300 டினோட்ஸ் நெட்வொர்க் 10.20.20.0/24. அதே மாதிரி இந்த ரவுட்டர் ஒரு லேபிள் ஜென்ரேட் பண்ணும். அது வந்து லேபிள் 200 இருக்கலாம். ஓகே, லேபிள் 200 எதை ரெஃபர் பண்ணும், 10.20.20.0/24 ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ரவுட்டர் வந்து லேபிள் 100 அப்படின்னு ஒரு லேபிளை ஜென்ரேட் பண்ணுது. அந்த லேபிளை யாரை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா இந்த நெட்வொர்க்கை ஸ்பெசிஃபை பண்ணுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, LDP யூஸ் பண்ணி லேபிள் ஜென்ரேட் பண்றது மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே ஒன்ஸ் லேபிள் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பக்கத்துல இருக்க ரவுட்டர் நெய்பருக்கு கூட ஷேர் பண்ணிப்பாங்க. தன்னோட டேபிள்ல எந்தெந்த நெட்வொர்க்குக்கு என்னென்ன லேபிள்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பக்கத்துல இருக்க நெய்பருக்கு ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த ரவுட்டர் இவருக்கு ஷேர் பண்ணுவாரு, இவருக்கு ஷேர் பண்ணுவாரு, இந்த ரவுட்டர் இவருக்கு ஷேர் பண்ணுவார், இவருக்கு ஷேர் பண்ணுவார் இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொரு ரவுட்டரும் ஒரு நெட்வொர்க் லேர்ன் பண்ணிருக்குன்னா அந்த நெட்வொர்க்குக்கு தன்னோட ரவுட்டர் என்ன லேபிள் கொடுத்துருக்கு பிளஸ் தன்னோட நெய்பர் என்ன லேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் டேபிளை, அந்த பைண்டிங் டேபிளை மெயின்டைன் பண்ணும். அந்த டேபிளை வச்சு தான் இந்த டேட்டா ஃபார்வர்டிங் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்று இன்கிரஸ் ரவுட்டர், எக்ரஸ் ரவுட்டர்னு சொல்றோம். அதாவது ஒரு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா IP நெட்வொர்க் இல்லையா? ஸோ இந்த ப்ரொவைடர் நெட்வொர்க்குள்ள வர்றப்பதான் இந்த MPLS ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு பாக்கெட், ஒரு டேட்டா பாக்கெட் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு MPLS நெட்வொர்க்குள்ள ஹிட் ஆகுதோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுட்டர் இருக்கு இல்லையா, அதை தான் இன்கிரஸ் ரவுட்டர்னு கூட சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி எப்போ வந்து ஒரு டேட்டா பாக்கெட்டு MPLS நெட்வொர்க்ல இருந்து வெளியே போய் திருப்பி வந்து IP நெட்வொர்க்ல போகுதோ அதை தான் எக்ரஸ் ரவுட்டர்னு சொல்லுவோம். ஓகே, நத்திங் பட் PE ரவுட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சினாரியோ பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கேன். இந்தியாவில் இருக்க என்னோட பிரான்ச்ல இருந்து நான் வந்து சிங்கப்பூர்ல இருக்க ஏதோ ஒரு டெஸ்டினேஷனை நான் ரீச் பண்றேன். ஓகே, இப்போ வந்து இந்த சப்நெட்ல நான் ஏதோ ஒரு IP எடுத்துக்கிறேன், 10.20.20.10 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் இங்க இருந்து நான் 10.20.20.10 நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு IP பேக்கெட் இங்க போகும் இல்லையா? ஏன்னா இது ஃபுல்லாமே IP நெட்வொர்க்கா இருக்கும். இந்த IP பேக்கெட் இங்க போன உடனேயும் இது வரைக்கும் போறப்பதான் இது IP பேக்கெட், இதுக்குள்ள ஃபுல்லாமே இது MPLS நெட்வொர்க் இல்லையா? அப்ப என்ன ஆகும், எதை யூஸ் பண்ணும், லேபிள்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லா MPLS ரவுட்டருமே லேபிளை ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணி டேக் பண்ணி வச்சிருக்கோம். எந்தெந்த ரவுட்டருக்கு எந்தெந்த லேபிள் கொடுக்கணும் அப்படின்றத தன்னோட டேபிள்ல மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ என்னோட ரெக்வஸ்ட் பேக்கெட் இங்க போனோனையும் இந்த இன்கிரஸ் ரவுட்டர் இருக்கு இல்லையா, இப்பதான் முக்கியமான விஷயம். MPLS ஆபரேஷன்ஸே இங்கதான் ஆரம்பிக்குது. MPLS ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா புஷ், 2 ஸ்வாப், 3வது வந்து பாப். ஸோ இது என்னன்றதையும் பார்ப்போம். புஷ்ன்றது வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்கிரஸ் ரவுட்டர்ல நடக்கும்.
ஸோ இன்கிரஸ் ரவுட்டர்ல புஷ் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, இந்த ஐபி பாக்கெட் வருது இல்லையா, இந்த ஐபி பாக்கெட் மேல இந்த ஃபர்ஸ்ட் இன்கிரஸ் ரவுட்டர் ஒரு லேபிள ஒட்டும். ஓகே, ஸோ லெட் இட் பி இந்த வர்ற பாக்கெட் மேல இவர் வந்து லேபிள் 100 அப்படின்னு இந்த லேபிள ஒட்டியிருக்கான். ஓகே, ஐபி பாக்கெட் மேல ஃபர்ஸ்ட் ஒரு லேபிள ஒட்டுற அந்த ஆபரேஷன்ஸ் பேரு தான் புஷ். ஓகே, இந்த ஆபரேஷன்ஸை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்கிரஸ் ரவுட்டர் பண்ணும். ஸோ அடுத்து இந்த பாக்கெட் எங்க அனுப்பும், நெய்பருக்கு அனுப்புதா. நெய்பர் என்ன பண்ணும், ரெண்டாவது ஆபரேஷன் ஸ்வாப். ஓகே, இந்த ஸ்வாப்னா என்ன, இப்போ இவர் வந்து இந்த ரவுட்டர் வந்து இந்த நெட்வொர்க்குக்கு 100 அப்படின்னு லேபிள் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு இந்த அதே இது இந்த நெய்பர் வந்து 200 ஜென்ரேட் பண்ணியிருக்காரு இல்லையா. அதே மாதிரி இந்த ரவுட்டருக்கு என்ன இருக்கும், தான் என்ன லேபிள் கொடுத்துருக்கோன்ற இன்ஃபர்மேஷனும் தெரியும், நெய்பர் என்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காரு, என்ன லேபிள் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷனும் தெரியும் இல்லையா. ஸோ இவர் என்ன சொல்லுவாரு, 100 அப்படின்னு, ஏன்னா இவரோட இதுல வந்து 100 ஜென்ரேட் பண்ணியிருக்காரு இந்த நெட்வொர்க்குக்கு. ஸோ அதனால வந்து ஓகே, இது வந்து என்னோட 100 அப்படி லேபிள் வந்து 100 அப்படின்னு சொல்லி அது மேல 100 லேபிள் ஸ்டிக் பண்ணி இவர் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இவர் என்ன லேபிள் வச்சிருக்காருன்னு தெரியும், இவர் என்ன லேபிள் வச்சிருக்காரு தெரியும், பிளஸ் இவர் ஒரு லேபிள் டேபிள் மெயின்டைன் பண்றாரு இல்லையா. ஸோ 100 வந்தனையும் பார்க்கும். ஓகே, நம்ம நெய்பர்ட் வந்து 100 அப்படின்னு வந்திருக்கு, அந்த இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம், நம்ம என்ன லேபிள் வச்சிருக்கோம் பார்ப்போம். ஓகே, 100 நம்ம வந்து அதே நெட்வொர்க்கு 200 வச்சிருக்கோம் அப்படின்னு டப்புன்னு வந்து அந்த 100 லேபிள் எடுத்துட்டு இவர் வந்து 200 அப்படின்ற லேபிளை ஒட்டி நெய்பருக்கு அனுப்புவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, அடுத்தவர் என்ன பண்ணுவாரு, ஓகே நெய்பர்ட் வந்து 200 வந்திருக்குப்பா, நம்ம டேபிள்ல அந்த 200 மேட்ச் பண்ற நம்மளோட லேபிள் பேர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இவர் வந்து அவரோட லேபிள் அது 300 லேபிளை ஒட்டி நெய்பருக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. ஸோ இது வரைக்கும் லேபிள் ஒட்டி ஃபார்வர்ட் பண்ணும். இந்த எக்ரஸ் ரவுட்டர் வருது இல்லைங்களா, எக்ரஸ் ரவுட்டர் கிட்ட வந்த உடனே என்ன ஆகும்னா இந்த லேபிளை பாப் பண்ணிரும். ஸோ இதுதான் தேர்ட் ஆபரேஷன். இந்த தேர்ட் ஆபரேஷன் யார் பார்ப்பான்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ரஸ் ரவுட்டர் பார்க்கும். எக்ரஸ் ரவுட்டர் என்ன பண்ணும், ஏற்கனவே ஒட்டிருக்க லேபிளை எடுத்துட்டு வெறும் ஐபி பாக்கெட்டா இங்க ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இப்படிதான் வந்து எம்பிஎல்எஸ் நடக்கும். இதுதான் மேஜர் 3 ஆபரேஷன்ஸ். என்னன்னா புஷ், ஸ்வாப், பாப். புஷ் எங்க நடக்கும், இன்கிரஸ் ரவுட்டர்ல நடக்கும். ஸ்வாப் வந்து இன் பிட்வீன் ப்ரொவைடர் ரவுட்டர்ஸ்ல, அதாவது எல்எஸ்ஆர்ல நடக்கும். பாப் வந்து இந்த எக்ரஸ் ரவுட்டர்ல நடக்கும். ஸோ இப்படிதான் வந்து கம்யூனிகேஷன் வந்து எம்பிஎல்எஸ் யூஸ் பண்ணி எஃபிஷியன்ட்டா ஸ்பீடா டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எம்பிஎல்எஸ்ன்றது வந்து ஒரு பேக்கெட் ஃபார்வர்டிங் மெத்தடு. இது லேபிள்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணுது. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ற மாதிரி ஐபி நெட்வொர்க், ஐபி அட்ரஸஸையோ ரவுட்டிங் டேபிள் யூஸ் பண்ணி இது வந்து டேட்டா ஃபார்வர்ட் பண்ணல, லேபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து மல்டி புரோட்டோகால் அப்படின்னு சொல்றோம்னா, வேரியஸ் நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 கனெக்ஷன் வாங்கியிருக்கோம் சொன்னோம் இல்லையா. ஒரு கனெக்ஷன் வந்து அதாவது ஒரே ப்ரொவைடர் வந்து வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி லிங்க் வாங்கியிருக்கலாம், மேபி ஒரு ஃபைபர் லிங்க் வாங்கியிருக்கலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்எல் லிங்க் வாங்கிக்கலாம், எதுனாலும் வாங்கியிருக்கலாம். பட் ஸ்டில் அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து வேரியஸ் புரோட்டோகால்ஸ் இருந்தாலும் இது வந்து சப்போர்ட் பண்றதுனால தான் இது பேர் மல்டி புரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து லேயர் 2.5. இது வந்து இதுலயும் ஒர்க் ஆகும். அதாவது சாரி, மேக்ல மட்டும் யூஸ் ஆகல, அதே மாதிரி ஐபி மட்டும் யூஸ் பண்ணல, ரெண்டுக்கு நடுவில் ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிறதுனால 2.5 அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம ஏன் 2.5 சொல்றோம்ன்றத நம்ம அடுத்த செஷன்ல நம்ம ப்ராக்டிக்கல் கொடுப்போம் இல்லையா, நம்ம ப்ராக்டிக்கல் லேப் செஷன்ல வந்து ஒரு வயர் ஷாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஏன்னா இந்த பர்டிகுலர் பேக்கெட் வந்து ரெண்டுக்கு நடுவில் இருக்கும், நம்ம லேயர் 2 இன்ஃபர்மேஷனுக்கும் லேயர் 3 இன்ஃபர்மேஷனுக்கும் நடுவில் இருக்கும். அதனால தான் இது வந்து லேயர் 2.5 சொல்றோம். நம்ம அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எம்பிஎல்எஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் ஆகி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆயிருக்கும். அது மேல தான் எம்பிஎல்எஸ் ரன் ஆகும். வெறுமனே எம்பிஎல்எஸ் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியாது ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இல்லாம. ஓகே, லேபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் எல்லா ரவுட்டர்ஸும், எல்லா எம்பிஎல்எஸ் ரவுட்டர்ஸும், அதாவது லேபிள் ஸ்விட்ச் ரவுட்டர்ஸ் எல்லாமே வந்து லேபிள்ஸை ஜென்ரேட் பண்றாங்க. எம்பிஎல்எஸ் யூஸ் பண்ணியிருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் ஆபரேஷன்ஸ் புஷ், ஸ்வாப், பாப். புஷ்ன்றது இன்கிரஸ் ரவுட்டர்ல நடக்கும், ஸ்வாப்ன்றது எல்எஸ்ஆர் அதாவது இன் பிட்வீன்ல நடக்கும். புஷ்ன்றது இன்கிரஸ் ரவுட்டர்ஸ்ல நடக்கும், ஸ்வாப்ன்றது இன் பிட்வீன்ல நடக்கும் எல்எஸ்எஸ்ல, அண்ட் எக்ரஸ் ரவுட்டர்ல வந்து பாப் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் 3 மேஜர் ஆபரேஷன்ஸ். ஸோ இந்த தியரட்டிக்கலா இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட அடுத்த வீடியோவில் ஒரு சிமுலேட்டர் யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எப்படி வந்து ஒரு எம்பிஎல்எஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். வயர் ஷாக் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கேப்சர் பண்ணி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப்